ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேருக்கு பிடிச்ச ஈவினிங் டிஃபன் ஆர் ஸ்நாக்னா அது பஜ்ஜி தாங்க. என்னதான் நம்ம வீட்டில் பஜ்ஜி பண்ணாலும் டீ கடையில் வாங்குற பஜ்ஜி மாதிரி இல்லையேன்னு நினச்சிருப்போம். ஒரு முறை இந்த மாதிரி நீங்கள் பஜ்ஜி செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறம் இன்ஸ்டன்ட் பஜ்ஜி போண்டா மிக்ஸ் கடையில் வாங்கவே மாட்டீங்க, அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு நல்லா சாஃப்டாக புசு புசுன்னு பஜ்ஜி எப்படி பண்ணுறதுதாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். முதல்ல வாழைக்காயை சீவி எடுத்துக்கலாங்க. பஜ்ஜிக்கு எப்போதுமே நீட்டாக இருக்கிற வாழைக்காயை விட இந்த மாதிரி குட்டையாக இருக்கிற நாட்டு வாழைக்காயை பார்த்து வாங்கிக்கோங்க. இதில் பண்ணும்போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க. அதே மாதிரி அளவுமே நமக்கு எண்ணெயில் பொரிச்சு எடுக்கிறதுக்கு ரொம்ப சரியாக இருக்கும். இந்த அளவுக்கு மெலிசாக எல்லா வாழைக்காயும் சீவி எடுத்துடலாங்க. ரொம்ப மொத்தமாக இல்லாமல் இந்த அளவுக்கு மெலிசாக சீவிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். காரத்துக்கு நம்ம மிளகாத்தூள் சேர்க்க போகிறது இல்லைங்க, மிளகாவை தான் அரைச்சி சேர்க்க போகிறோம். ஒரு 10 காஞ்ச மிளகாவை ஒரு 10 நிமிஷம் போல் சுடு தண்ணியில் ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். இந்த மாதிரி ஊற வச்சு சேர்க்கும் போது நல்லா மையும், அதே மாதிரி கலருமே நல்லா ரெட்டாக கிடைக்குங்க. நம்ம கலருக்குன்னு எந்த பொடியும் சேர்க்க வேண்டாம். இது கூட ஒரு 10 பல்லு பூண்டு சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மையாக அரைச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மாவு மிக்ஸ் பண்ணிடலாங்க. ஒரு பெரிய பாத்திரத்தில் 2 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். 2 கப் கடலை மாவுக்கு 1/2 கப் அரிசி மாவு இதையுமே சேர்த்துடலாம். 1 கப் எடுத்திங்கன்னா 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. கூட தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக பெருங்காய பொடியும் சேர்த்துக்கோங்க. அடுத்தது நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா மிளகாய் விழுது, அதையுமே இது கூட சேர்த்து கலந்துடலாம். காஞ்ச மிளகாய், பூண்டு, பெருஞ்சீரகம் இது மூணுத்தையுமே நம்ம அரைச்சி சேர்க்கறதுனால பஜ்ஜியோட ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குங்க. பஜ்ஜியை பொறுத்த வரைக்கும் இந்த மாவோட பதம் ரொம்ப முக்கியங்க. முதல்ல இது எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம மாவை கரைச்சிக்கலாம். முதல்ல மாவில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டி விழாமல் இந்த மாதிரி திக்காக கரைச்சதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல தேவையான பதத்துக்கு கரைச்சிடலாம். முதலே நிறைய தண்ணி சேர்த்துட்டோன்னா அங்கங்கே கட்டி பிடிக்கும், கரைக்கிறதுக்குமே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க. திக்காக கரைச்சிட்டு அதுக்கப்புறம் தேவையான தண்ணி ஊற்றி நல்லா மாவை ரெடி பண்ணிடலாம். இப்போ மாவு எல்லாத்தையும் கரைச்சி முடிச்சதுக்கப்புறம் கடைசியாக பொரிக்க போகிற சமயத்தில் கொஞ்சமாக சோடா உப்பு சேர்த்து கலந்து வச்சுக்கலாம். மாவு இந்த அளவுக்கு இருக்கணுங்க, கரண்டியில் ஒட்டி இருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் தான் வாழைக்காயிலையும் மாவு நல்லா பிடிக்கும். அதே மாதிரி எண்ணெயுமே ரொம்ப குடிக்காமல் இருக்குங்க. ரொம்ப தின்னாக கரைச்சிட்டோம், தண்ணியாக கரைச்சிட்டோன்னா வாழைக்காயிலையும் மாவு பிடிக்காது, அது மாதிரி நிறைய எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். இந்த அளவுக்கு மாவை கரைச்சி எடுத்தாச்சுங்க. அடுத்து நம்ம சீவி வச்சுருக்க வாழைக்காயை மாவில் துவைச்சி பொரிச்சு எடுத்துடலாம். பஜ்ஜி பொரிக்கும் போது எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணுங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம பஜ்ஜி பொரிச்சா மட்டும்தான் நல்லா உப்பி வரும், அதே மாதிரி உள்ள சாஃப்டாகவும் இருக்குங்க. எண்ணெய் சூடு பத்தலை அப்படின்னா உங்களுக்கு வாழைக்காயை போட்ட உடனே கீழே போய் தங்கிடும், சாஃப்டாகவும் வெந்து வராது, அதே மாதிரி உப்பியும் வராதுங்க, புசு புசுனும் வராது. எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும், அதை நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ பஜ்ஜியை சேர்த்துட்டு நல்லா திருப்பி விட்டு 2 பக்கமும் வேகிற மாதிரி வேக வச்சிடலாம். வாழைக்காய் உங்களுக்கு ஒரு 4-5 நிமிஷம் தாங்க, அதுக்குள்ளேயே வெந்துடும். மாவு வேகிறதுக்கான டைம் தான். 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டு கரெக்டான கலர் வந்ததும் எண்ணெயோட சலசலப்பெலாம் அடங்கினதும் எடுத்துடலாம். பாருங்கள், எண்ணெய் நல்லா காய்ச்சல் ஆனதுக்கப்புறம் போட்டால் நல்லா இந்த மாதிரி உப்பி வருங்க. இப்போ 2 பக்கமும் திருப்பி விட்டுட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்துடலாம். பார்க்கும் போதே தெரியுதுங்க, பஜ்ஜி நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. அதே மாதிரி எண்ணெயுமே ரொம்ப குடிக்கலைங்க. இந்த அளவுக்கு கலர் வந்ததுமே நம்ம எடுத்துடலாம். பாருங்க, நம்ம பஜ்ஜியை சேர்த்த உடனே எந்த அளவுக்கு பொங்கி வருது பாருங்க. இந்த அளவுக்கு எண்ணெய் சூடாக இருந்தால் தான் பஜ்ஜி நல்லா உப்பி வரும், சாஃப்டாக இருக்கும். அதே மாதிரி ரொம்ப சிம்மில் தீயை குறைச்சி வச்சு நம்ம எந்த பொரிக்கிற பொருள் சேர்த்தாலும் போட்ட உடனே நமக்கு அடியில் போய் தங்கிட்டு எண்ணெயுமே குடிக்க ஆரம்பிச்சிருங்க. அதனால் பஜ்ஜி பொரிக்கும் போது எண்ணெயோட சூடு ரொம்ப முக்கியங்க. இதே மாதிரி நம்ம சீவி வச்சுருக்கிற எல்லா வாழைக்காயுமே பொரிச்சு எடுத்துடலாம். நம்ம கலருக்குன்னு கேசரி கலர் எதுவும் சேர்க்கலை, நம்ம மிளகாவை அரைச்சி சேர்த்ததுனால கலர் ரொம்ப நல்லா வந்திருக்குங்க. பஜ்ஜியுமே நல்லா சாஃப்டாகவும் அதே மாதிரி கிறிஸ்பியாகவும் கிடச்சிருக்கு. கண்டிப்பாக ஒரு முறை இந்த மாதிரி நீங்கள் பஜ்ஜி செஞ்சு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் பஜ்ஜி போண்டா மிக்ஸ் வாங்கவே மாட்டீங்க. ரொம்ப வாசமாகவும் ருசியாகவும் இருக்குங்க. எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள். உள்ளேயுமே காய் நல்லா வெந்து வந்திருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள்.